மீனா இங்கே வந்து பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கிறது வந்து விஜயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சிந்தாமணி பொம்பளை சொல்லிடுச்சு. அதை சொன்னவுடனே எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க விஜயா. உங்கள் மருமக இந்த ஆர்டரை பிடிக்கவே கூடாது அப்படிங்கும்போது புத்தி இல்லாமல் விஜயா என்ன பண்ணுது, வீட்டில் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கையை வந்து ஏதோ பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு, அதாவது அண்ணாமலை மருமக எல்லாத்தையும் அனுப்பிட்டு வெளியில் அனுப்பிட்டு என்ன பண்ணுது, மீனா மீனா கையை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுது, ஒத்தடம் கொடுக்க இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வான்ட்டு மீனா போட்டு அலக்கழிக்குது. அப்போ மீனாக்கு வந்து சட்டுன்னு என்ன பண்ணுது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இன்றைக்கி நமக்கு பெரிய வேலை இருக்குதுன்னு நம்ம தெரியும், தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் தான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தானே போகிறேன், அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது, சரி சரி இவங்க ஆடட்டும் நானும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறேன்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுது, சரிங்க அத்தை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தடம்லாம் கொடுக்க வருது. அப்புறம் சொல்கிறாங்க விஜயா, எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப் வச்சு எடுத்துகிட்டு வா. என்ன அத்தை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையை சாயந்தரமாக போய் பார்த்துக்க, சாயந்தரத்துக்குள்ளே இது விட்டுரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் சாயந்தரத்துக்குள்ளே நல்லா போய்டுன்ட்டு, இல்லை நான் பார்வதிகிட்ட கேட்டேன், அப்படி தான் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் நேரத்தில் விட்டுருன்னு பார்வதி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்லும்போது இது கேட்குறாங்க, மீனா கேட்குறாங்க, என்னத்தை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து வச்சுட்டு வீடியோ காலில் போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கல்யாண மண்டபத்தில் உள்ள எல்லா வேலையும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. மீனோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இப்போ என்ன வேணும் அத்தை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மணி எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. மணி 4 மணி அத்தை, இப்போ கை விட்டுருச்சு எனக்கு வலி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி அத்தை காலையில் 9 மணிக்கு பிடிச்சது 4 மணிக்கு விட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை, நீ போ வேலையை பாரு, போ வேலையை போய் பாரு, நீ எங்கேயோ வெளியில் போகணுன்னு சொன்னீல்ல, போ அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மீனா. நான் முன்னேறது இந்த பொம்பளைக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. 4 மணிக்கு மேலே எல்லாரும் வந்ததும் என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து இவர்கிட்ட அண்ணாமலைக்கிட்ட சொல்கிறாங்க, நான் எங்கேயுமே போகலம்மா மாமா, இன்றைக்கி வந்து பெரிய வேலை ஒன்று இருந்துச்சு, எனக்கு பெரிய ஆர்டரு, அத்தைக்கு வந்து இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிச்சு, நீங்கள் அந்தனை போனோம்னா இந்தனை வந்து கையை பிடிச்சிக்கிச்சு, அவங்களுக்கு கை வலின்னு சொல்லிட்டு என்னை எங்கேயுமே விடலை, அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தான்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன மீனா சொல்கிற, நீ அப்போ மண்டபத்துக்கு போகலையா அப்படிங்க, இல்லைங்க மண்டபத்துக்கே போகலை அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, என்ன மீனா அப்படி சொல்கிறீங்க, இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஏன்ட்டி உங்களால் பார்த்துக்க முடியாதா, உங்களுக்கு தேவைண்டா எங்களை கூப்பிட்டுக்க வேண்டியதானே, நானோ இல்லை ரோஹிணியோ உங்களை வந்து இருந்து கவனிச்சுக்க போகிறோம், மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை சுருதி, நீங்கள்லாம் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுங்க, உங்களையெல்லாம் நான் எப்படி வேலை ஏவ முடியும், அதனால் வந்து தான் இவளை கூப்பிட்டேன், இவ என்ன பூக்காரி தானே, பூ கட்டுறவ தானே, இவளுக்கு என்ன பெரிய வேலை இருந்துற போகுது, இல்லை ஆண்டி இன்றைக்கி வந்து பெரிய வேலை ஒன்று இருந்துச்சு, மீனாக்கு வந்து பெரிய மண்டபத்தில் பெரிய ஒரு வேலை, அது 4.5 லட்ச ரூபா இது கான்ட்ராக்ட் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க விஜயன்னா, 4.5 லட்சமா அப்படின்னு வாயை பிளக்குறாங்க. ஏன் விஜயா நீ வந்து சும்மாவே இருக்க மாட்டியா, ஒருத்தரோட தொழிலை கெடுக்கிறது, ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறது, இதே தான் உனக்கு வேலையா, நீ உன்னை திருத்தவே முடியாது விஜயா அப்படிங்கிறாரு. இல்லைங்க அது வந்து எனக்கு என்னங்க தெரியும், கை வந்து சுளுக்கிக்கிச்சு அப்படிங்கும்போது, கை சுளுக்கிக்கிச்சுட்டா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் விஜயா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போடாத, இந்த மாதிரிலாம் செய்யாத இனிமேல், அந்த பொண்ணை போவிடாமல் பண்ணிட்ட பற்றியா அப்படிங்கிறாங்க. மீனா இங்கே யாருக்கிட்டேயுமே நடந்ததை எதையுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு, முத்து என்ன பண்ணுறாரு, வெளியில் போயிட்டு வர்றாரு. மீனா என்கிட்டயே நீ வந்து பொய் சொல்லிட்டியா, நீ தான் ஆர்டர் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டியாமே அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க முத்து அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. ஆமாம் பலகுரில் ஆமாம், இவ நல்லபடியாக ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டாலாம், எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் ஃபோன் வாங்கி கொடுத்தீல்ல, அதில் வீடியோ காலில் வச்சு எல்லா வேலையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டா பலகுரில். அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் மீனா அப்படின்ட்டு வந்து சுருதி சொல்கிறாங்க. அப்போ விஜயாவுக்கு முகம் போகிற போக்கு 7 கோணலுக்கு போகுது. இப்போ என்ன பண்ண போகிற விஜயா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க விஜயா. நீ வந்து இதோட அடங்கிடு, இல்லைண்டா வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நான் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அம்மா வீட்டோட போயிடுவேன், நீ மட்டும் இங்கே இருந்துக்க, நீனும் உன் மருமக ரோஹிணி இங்கே இருந்துக்க, நான் வந்து மீனாவை அழைச்சிக்கிட்டு முத்துவை அழைச்சிக்கிட்டு நான் ஊரோட போயிடுறேன் எங்கள் அம்மா வீட்டோட, நீ வந்து ஒருத்தரை பொழைக்க விட மாட்டேங்கிற, ரொம்ப பொறாமைப்படுற, இதெல்லாம் தேவையா விஜயா, உனக்கு இந்த வயசில் இது தேவையா, எதுக்கு மீனான்னு அவள் தொழிலில் வரைக்கும் நீ பொறாமைப்பட்டு அவள் தொழிலை வரைக்கும் கெடுக்க பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் உனக்கு யார் எது சொல்லி கொடுக்குறா, உனக்கு சொல்லி கொடுக்குற உனக்கு அறிவு இல்லை, அவள் பெரிய கான்ட்ராக்ட் 5 லட்ச ரூபாய்க்கு பிடிச்சிருக்கிறா, அவளுக்கும் நமக்கு தானே பெருமை, அவள் பிடிச்சிருந்தா, ஓ மருமக இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் பிடிச்சி பெரிய வேலையில் இருக்கா, உனக்கு பெருமை இல்லையா, உனக்கு பெருமையே வேணாம், அவளை பிடிக்கலைன்னா நீ ஒதுங்கிக்க விஜயா, இனிமேல் தலையிடுற வேலை வச்சுக்காத மீனா விஷயம்
விஷயத்தில் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத. நீ தலையிட்டீன்டா நான் எங்கள் அம்மா ஊரோட போயிடுவேன், கிராமத்தோட போயிடுவேன். இது உனக்கு முதலும் கடைசியுமா உனக்கு சொல்கிறேன் விஜயா. இனிமே அவங்க விஷயத்தில், முத்து விஷயத்துலையோ மீனா விஷயத்துலையோ நீ தலையிடக்கூடாது அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. முத்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் நிற்கிறாரு.